ஒர்க் பண்ணி ஆன் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த வீடியோ வந்து பார்ட் 1ல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். கைஸ், நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ண சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பும் ஒரு ஹோம் தேட்டரும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட் டைம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த லேப்டாப் தான் நம்ம பல்லாவரத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து ரீசெண்டாக இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். கைஸ், நான் இதை எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. அதாவது டெட் கண்டிஷன். அவுட்ருலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இது எடுக்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ க்ளீனாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது உள்ளே வந்து டெட்டான மதர் போர்டு வச்சு அப்படியே வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, நம்ம ஸ்பேர் காஸ்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து இது நம்ம எடுத்தோம். கைஸ், இது எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை. இது என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சார்ஜர் இல்லை. ஸோ நான் ஷாப்க்கு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது என்ன கம்ப்ளைண்ட்டு தெரிஞ்சிச்சு. ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா CPU ஃபேன் வந்து ரன் ஆகுது. ஆனால் ஒரு 10 to 15 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. 2-3 கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி வரும். ஹீட் சிங்க் பேஸ்ட் இல்லைனாலும் அந்த மாதிரி ஆகும், இல்லை ரேம் இஷ்யூ அந்த மாதிரினாலும் வரும். டிஸ்பிளே வரல ஆக்சுவலாக. இதில் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் ஓடி உடனே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்ன அப்படின்ட்டு கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி பார்க்குறேன். கைஸ், இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பார்த்திங்களா, இது இந்த டூல்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல். அதாவது மேக்னடைஸ் டீமேக்னடைஸ் டூல். இது ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு சூப்பரான டூல். இது எப்படின்னா, நம்ம ஸ்க்ரூ வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ்குள்ளே தொலைக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்க்ரூவை வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ நழுவி கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அப்போது ஒரு சின்ன ஒரு மேக்னெட் துண்டு எடுத்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து கட்டி அப்படியே வந்து டேப் போட்டு சுற்றி விட்ருவோம். அப்போது வந்து அது ஒட்டிக்கும் அந்த ஸ்க்ரூவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அழகான ஒரு டூல் ஒன்று இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா அது மேக்னடைஸ் பண்ணிக்கலாம், டீமேக்னடைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை வந்து அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா வந்து டீமேக்னடைஸ் பண்ணி காந்தகத்தன்மையை வந்து எடுத்துடலாம். அப்படி ஒரு டூல்ஸ் இது. ரொம்ப அருமையான டூல். மெக்கானிக்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகிற டூல் இது. ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், பாருங்கள். கைஸ், இப்போது ஒவ்வொரு ஸ்க்ரூவாக பிரித்து அப்படியே எடுத்துக்கலாம். உள்ளேருந்து நம்ம ஒரு 5 பெட்டி எடுத்துட்டோம். அதில் எல்லா ஸ்க்ரூவும் போட்டுப்போம். கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது இது யூஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கைஸ், எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன ரீசன்னு தெரியல, இது வந்து போட்டுட்ருக்காங்க. அதாவது இதை பண்ணி கொடுத்தவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அந்த CPU செக்ஷன் ப்ராசஸர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பேஸ்டிங் போடாமல் விட்டுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கழட்டி பார்த்துருவோம். கீபோர்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கைஸ், பார்த்திங்களா, கீபோர்டெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் கவர் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம். போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 95% வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேம் கம்ப்ளைண்ட் வரும், கூலிங் பேஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஹீட் சிங்க் பேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ எல்லா ஸ்க்ரூவும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மதர் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறோம். மதர் போர்டை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஜாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுப்போம். ஓகே, மம்மி போர்டு இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி கனெக்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லிக்விட் லாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த நம்ம கெப்பாசிட்டரோட வேல்யூலாம் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேனுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூசி இருந்துச்சு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரீடிங் வருது, வேல்யூ வருது. ஸோ ஓகே, அப்போ இது வந்து நல்லாயிருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸரில் போயிடலாம். கைஸ், ப்ராசஸர் மேலே இருக்கிற இதுவை வந்து கழட்டிடுவோம். அந்த கூலிங் ஃபேனை கழட்டிட்டோம்னா தெர்மல் பேஸ்ட் இருக்கும். அதில் அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து வேல்யூ வருது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பவர் சப்ளைவும் போகுது, செக் பண்ணியாச்சு.
ஓகே, நம்ம வந்து இதை கழட்டி பார்த்துடலாம். ஃபேனும் வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது. ஃபேன் வந்து ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபேனும் வந்து நல்லா தான் இருக்குது. அப்போ 2 விஷயந்தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டிங் ப்ராப்ளம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து சில நேரத்தில் இதுவாச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். ரேமும் வந்து இது கூட நம்ம அப்படியே கழட்டி நல்லா க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுருவோம். ரேம் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எடுக்காமல் போகும். பார்த்திங்கன்னா பேஸ்ட்டே ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. பேஸ்ட்டே இல்லை, இதில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இவருக்கு ஊசி போட்டுடலாம். இதுதான் கைஸ் தெர்மல் பேஸ்ட்டு. இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, ப்ராசஸர் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதிகமான சூடில் வந்து அது இருக்கும். அப்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த தெர்மல் பேஸ்ட் தான் வந்து கூல் பண்ணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிபியூ ஃபேன் இருக்கும். இது ரெண்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரை வந்து கூல் பண்ணுறது. அந்த விஷயம் நடக்காத போது என்ன ஆகும்னா, மதர் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும் கைஸ். அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இது ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்து டைட் வைக்கணும். சரிங்களா? ஒரே பக்கமாக வச்சோம்னா அது வந்து ஒரே சைடாக வந்து அழுத்தத்தை கொடுக்கும். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம ரேம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். 2GB ரேம் தான் கைஸ் இதில் இருந்துச்சு. 2GB ரேமு, 250 ஹார்ட் டிஸ்க்கு இதுதான் இருந்தது. நமக்கு வேணும்னா 4GB ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்கும். 2 ஸ்லாட் கொடுக்கல. 2 ஸ்லாட் கொடுத்தா இன்னொரு 2GB நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஸ்லாட் இருக்கிறதால வந்து இதே யூஸ் பண்ண முடியாது. 4GB வேணும்னா நம்ம இன்னொரு 4GB வாங்கி போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த 2GBயே வந்து மாட்டி விட்டுறேன். ஓகே, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த இடத்துல அது இடத்துல அப்படியே வச்சு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். டிஸ்பிளே கனெக்டரு ஸ்ட்ரிப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்ட்ரிப்பு, மவுஸ் ஸ்ட்ரிப்பு, இதோட எஃபிசி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். ஹார்ட் டிஸ்கை மாட்டிடுவோம். பேட்ரி கண்டிஷன்லாம் நான் இன்னும் செக் பண்ணல. இதுக்கு மேலே தான் நம்ம செக் பண்ணணும் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது கைஸ். சரி, இப்போ லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டிஸ்பிளே வந்துருச்சு கைஸ். அப்போனா இது வந்து ரேம் வந்து ப்ராப்ளம் தான். ரேமில் வந்து க்ளீன் பண்ணி போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வந்து டிஸ்பிளே வந்துடும். அப்படியும் வரலன்னா வந்து கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துருச்சு. கைஸ், நம்ம ரெடி பண்ண ஹோம் தியேட்டர் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பாருங்கள், இதோட சவுண்ட் நான் வந்து வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பீக்கர் சுத்தமாக வேலை செய்யாமல் இருந்தது. இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போய்டும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ பார்ட் 1 பிரித்து பார்ட் 2 இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குது. இது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஃபரோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லேப்டாப்பில் சிஸ்டமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. செல்ஃபோனில் மற்ற ஆக்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு இதுவாக இல்லை, சுமாராக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சப்வூஃபர் சவுண்டு வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்வேன் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன கம்ப்ளைண்ட் தான் இருந்தது. அந்த ஆக்ஸ் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து விட்டுருந்துச்சு. அது மட்டும் சால்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி இப்போ நம்ம ரெடி பண்ண லேப்டாப் வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ரன் பண்ணியாச்சு கைஸ். ஆஃப் ஆகலை, எதுவும் ஆகலை. சார்ஜிங் பேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஹோம் தியேட்டர்லேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன் நான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கா ஒர்க் ஆகுது. அப்புறம் காய்ஸ், இதோட ரேட்டை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த லேப்டாப் வந்து அவர் வந்து 2500 கேட்டிருந்தார் என்கிட்ட. ஆனால் அந்த லேப்டாப்புக்கு 2500 கண்டிப்பாக தர முடியாது. அதே மாதிரி இதில் வந்து 2GB ரேம் தான் எப்படியும் இருக்கும் எனக்கு தெரியும்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1000 ருபீஸ் கொடுத்து இதை எடுத்தேன் காய்ஸ். அந்த ஹோம் தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 800 நான் எடுத்தேன். 800 வந்து கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் வந்து சரி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதுனால வந்து நான் எடுத்துட்டேன். அந்த 2 சின்ன ஸ்பீக்கர் மட்டும் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சரி ஓகே, அந்த நம்பிக்கையில் நான் வந்து எடுத்துட்டேன். சப்வூஃபர் மட்டும் லைன் வரல, ஏன்னா அது பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த ஆக்ஸ் கேபிள் மட்டும் கட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணி அடிச்சோனையும் சப்வூஃபர் லைனும் வந்துடுச்சு. இதோட புதுசே வந்து பார்த்திங்கன்னா 3000 சம்திங் தான். ஆனால் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்ததால் நான் எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.